ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தனா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் பரோட்டா வீட்லேயே எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த பரோட்டாவை முறுக்கச்சி வச்சுலாம் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறது கை ரொம்ப கஷ்டமாக வலிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சு செஞ்சு பாருங்கள், பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சுகர், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரே ஒரு முட்டை உடைச்சி சேர்த்துக்கலாம். முட்டை ஆப்ஷனல் தான். உங்களுக்கு முட்டை வேணாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த முட்டை, உப்பு, சர்க்கரை மாவில் நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் கை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். பரோட்டாவுக்கு மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நான் பிசைஞ்சிட்டு பாருங்கள், மாவு பாருங்கள் அப்படியே தொட்டால் பிச்சு பிச்சுன்னு இருக்கணும். அப்போ தான் மாவு கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு இப்போது நம்ம கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு நீவி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு மாவு நான் பிசையும் போது எப்படி இருந்தது, இப்போ பிசைய மாவோட பதம் பாருங்கள் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது, அப்படியே டைட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா மாவை கை வச்சு நீவி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்ச பவுல்லே இந்த மாவை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மேல் மாவில் அப்படியே எண்ணெயை நல்லா கலந்து விட்டு வச்சுக்கணும். அப்போ தான் மாவு நம்மளுக்கு காயாமல் இருக்கும். உங்களுக்கு 2 மணி நேரம் ஊற வைக்க முடியலன்னா 1 மணி நேரமாவது மினிமம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு துணி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மாவு நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 மணி நேரம் பிசைஞ்சு வச்சுட்டேங்க. மாவு நல்லா ஊறியிருக்கு. அப்படியே கை வச்சு நீங்கள் லைட்டாக அழுத்தினாலே அப்படியே சாஃப்டாக உள்ளே போகுது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ பரோட்டாவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு அப்படியே நீங்கள் அள்ளி உருண்டை பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணி தான் உருண்டை எடுத்துக்கணும். அப்படியே நீங்கள் அழுத்தும் போது அப்படியே பன்னு மாதிரி வருது பாருங்கள், சூப்பராக. இந்த மாதிரி உங்கள் சைஸ்க்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஃபஸ்ட்டு மாவை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்படி அழுத்தம் கொடுத்திங்கன்னா அப்படியே பந்து மாதிரி குண்டு குண்டாக வரும். இப்போ எல்லா மாவையும் உருட்டிட்டு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவையெல்லாம் உருட்டிட்டேங்க. இப்போ கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம எடுத்துருக்க மாவை ஒன்று எடுத்து இப்படி வச்சு நல்லா சப்பாத்தி கட்டையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்படியே பேப்பர் மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் கவுண்டர் டாப்பில் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா நல்லாவே தேய்க்க வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் கொஞ்சம் கூட ஓரத்தில் திக்காக இருக்கக்கூடாது. எல்லா பக்கமும் ஒரே பக்கமாக அப்படியே மெலிசாக தேய்ச்சி விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா ஃபுல்லாக நான் மெலிசாக தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ பரோட்டா மடிக்கிறதுக்கு இப்படி அப்படியே ஃபோல்டிங்கில் அப்படியே மடித்து விட்டுக்கலாம். ரிப்பன் மாதிரி அப்படியே மடித்து விட்டுக்கணுங்க. இப்போ ஒருவேளை உங்களுக்கு மடிக்க கஷ்டமாக இருந்தால் கத்தி வச்சு கூட நீங்கள் கீனி விட்டுட்டு மொத்தமாக எடுத்து சுருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம மடிக்கும்போது லேயராக நம்மளுக்கு பரோட்டா கிடைக்கும். கடையில் பண்ணுற மாதிரிலாம் தட்டியெல்லாம் வீட்டில் பண்ண முடியாது இல்லைங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி மெத்தட்லேயே ஈஸியாக நம்ம கையில் செஞ்சு கொடுத்தா மாதிரி இருக்கும் பரோட்டா. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா லேயர்ஸ் பாருங்கள், எத்தனை லேயர்ஸ் இருக்குது. இப்போ இதே மாதிரி எல்லா பரோட்டாவும் நம்ம உருட்டி தேய்ச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பரோட்டா தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த பரோட்டாவும் பாருங்கள், நான் அதே மாதிரி பண்ணி தேய்ச்சி இது மாதிரி சுருட்டி அடியில் அப்படி மாதிரி தள்ளி வச்சிடணும். இப்போ இதே மாதிரி நான் எல்லா பரோட்டாவும் தேய்ச்சி பாருங்கள் சுருட்டி எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மேலே வேணால் நீங்கள் 1 ஸ்பூன் எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ பரோட்டாவை நீங்கள் கையில் தட்ட முடிஞ்சால் கையில் அப்படியே தட்டி விட்டு நீங்கள் தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா லைட்டாக ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது. லைட்டாக ஒரு 2 தேய்ச்சி பரோட்டாவை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், தவா நல்லா காஞ்சிருக்கு. இப்போது தவாவில் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் எதுவும் சேர்த்துறாதீங்க. 2 பக்கமும் ஓரளவுக்கு கலர் மாறினதும் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் விட்டோம்னா நல்லா கலர் செவந்து வரும். பாருங்கள், அடுத்த பரோட்டாவும் நான் போட்டுட்டு தட்டி. தவா பெருசாக இருந்தால் நீங்கள் 2 போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
இப்போது நல்லா 2 பக்கமும் செவந்துடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து நான் அப்படியே மேலே போல் அப்படியே ஊற்றி விட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ 2 பக்கமும் சூப்பராக செவந்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். இந்த வெளியில் எடுத்த சூட்டோடவே நீங்கள் கை வச்சு நல்லா அடித்து கொடுத்தீங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு லேயராக கிடைக்கும். ஆனால் ரொம்ப சூடாக இருந்துச்சுங்க, என்னால் திரட்டவே முடியல. ரொம்ப அப்படியே சூடாக இருக்குது பாருங்கள். நல்லா அடித்து விட்டு திரட்டினீங்கன்னா லேயராக நம்மளுக்கு பரோட்டா கிடைக்கும். இது கூட சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சால்னா இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி சிக்கன் குழம்போடு தான் இந்த பரோட்டாவை சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட பரோட்டாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நாளைக்கு வேறு ரெசிபியில் மீட்